இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் அவங்க வேலையை அவன் பார்த்துட்டே இருக்கான். யாருக்கும் எந்த உதவியும் பண்ணலாமா வேண்டாமான்ற யோசிக்கிறத கூட நேரம் இல்லை. இப்படி இந்த நேரம் இல்லாத காலங்களில் வந்து எப்படியாவது யாருக்காவது உதவி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இருக்கிறாங்க, இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அது முக்கியமான ஒரு நமக்கு இன்னைக்கு இருக்கிற காலத்தில் தேவை பார்த்தீங்கன்னா உடல் உறுப்பு தானம். இந்த உடல் உறுப்பு தானம் ஏன் தேவைப்படுது அப்படின்னா, இப்போ இருக்கிற காலகட்டங்களில் இந்த மூளைச்சாவுங்கிறது ரொம்ப அதிகமாக ஏற்படுது. இந்த மூளைச்சாவு ஏன் ஏற்படுது அப்படின்னா, சின்ன குழந்தையாக இருக்கவங்க பெரிய குழந்தை ஏதோ ஒரு காரணத்துக்கு மூளைக்கு போகிற நரம்பு கட்டாயி திடீர்னு இறந்துவாங்க. எந்த ஒரு சூழலுக்கும் அவளை காப்பாற்ற முடியாது, சரியா? ஆனால் அவங்க மூலமாக ஒரு 10 பேர் உயிர் வாழலாம், 10 பேர் உயிர் வாழலாம். ஆனால் 10 பேர் உயிர் வாழ்றதுக்கு அவங்க ஃபஸ்ட்டு விழிப்புணர்வு தேவைப்படுது. அதாவது உடல் உறுப்பு தானம் பண்ணணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு கண்டிப்பாக தேவைப்படுது. அப்போ விழிப்புணர்வு எப்படி ஏற்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தான் கண்டிப்பாக முடியாது, அந்த விஷயத்தை நம்ம தான் பண்ணணும். சரி, ஏன் அதோட நிகழ்வு என்ன? இன்னைக்கு வந்து ஒரு 10 பேர் வந்து இதான் அந்த உறுப்புனால உடைக்கலாம் அப்படின்னு நினச்சுன்னா தாராளமாக அவங்க உடல் உறுப்பு தானம் பண்ணலாம். அப்போ நமக்கு தோணும், என்ன தோணும் அப்படின்னா, நம்மளால ஒரு 10 பேர் உயிர் வாழலாம், வாழக்கூட நம்ம பண்ணலாம் அப்படின்னு நமக்கு தோணா மட்டும்தான் ஒரு 10 பேரை காப்பாற்ற முடியும். ஆனால் அந்த 10 பேரை காப்பாற்றிட்டு இந்த 10 பேர் உடனே நம்ம உயிர் வாழலாம், நம்ம உயிரை வாழ்ந்துட்டு இருக்கலாம். அதுக்கு காரணம் நம்ம இறந்தாலும் உயிர் வாழ்றதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இந்த பிரச்சனையை இந்த சூழலை வந்து மக்கள்கிட்ட எப்படி சேர்க்கணும் அப்படின்னா, அவங்க உடனே புரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், புரிய வைக்கணும். இதை மாதிரி உடல் உறுப்பு தானம் பண்ணோம்னா 10 பேர் காப்பாற்றப்படலாம், அந்த 10 பேர் வாயிலாக நம்ம உயிர் வாழலாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம புலப்படுத்தணும். அப்போ இது எத்தனை பேர் முன்னுவாங்க அப்படின்னா ரொம்ப குறைவு, ரொம்ப குறைவு. விளக்கப்பட்டு சொல்கிறது தான் இருக்குது. இன்னைக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ரத்த தானம் பண்ணுறதுக்கே யாரும் முன் வர மாட்டாங்க. ஆனால் இப்போ தான் முன் வந்துருக்காங்க, ரத்தம் கொடுத்துட்டு முன் வந்துருக்காங்க. அதுக்கு இவ்வளோ காலகட்டங்கள் இவ்வளோ காலத்தில் தேவைப்படுச்சு. அதுக்கு ரத்தம் உயிர் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சூழல் வரும்போது அவங்க புரிஞ்சுக்கிட்டு இப்போ வர்றாங்க. அதே மாதிரி தான் இந்த உடல் உறுப்பு தானம் பார்த்தீங்கன்னா பயந்துக்கிறாங்க பண்ணுறது. கண் எடுத்துவாங்க, காது எடுத்துவாங்க, கிட்னி எடுத்துவாங்க, அப்படின்னு இதை எடுத்துவாங்க, இப்படி ஒன்று ஒன்றா பயந்துக்கிறாங்க, சரியா? ஆனால் இதில் இன்னொரு சிக்கல் இருக்குது. நீங்கள் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன ஒரு சிக்கல்னா, இந்த உடல் உறுப்பு தானம் பண்ணி வித்தியை செய்கிறாங்க, அதை நீங்கள் பார்க்கணும், சரியா? அப்போ நம்ம எப்படி அதை அடையாளம் பிடிக்கணும் அப்படின்னா, இயல்பாகவே யாருக்கு தேவைப்படுது இந்த உடல் உறுப்பு தானம், நம்ம கொடுக்குற உடல் உறுப்பு தானம் யாருக்கு போய் சேருது, அவங்களால உங்களுக்கு பயனடையாங்க இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம், சரியா? அப்படி தெரிஞ்சுக்கிட்டு உண்மையிலேயே உங்களுக்கு உடல் உறுப்பு தானம் தேவைப்படுதுன்னு நினச்சோம்னா கண்டிப்பாக உடல் உறுப்பு தானம் பண்ணுறது எந்த ஒரு மாற்றமும் தேவையில்லை, கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும், ஓகேவா? ஆனால் இதை நீங்கள் திடீர்க்கிறா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நான் சொல்கிறேன், அதுக்கு தனியாக ஒரு டீம் இருக்காங்க. இது மாதிரி உடல் உறுப்பு தானம் பண்ணி திடீர்க்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து அரசு ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க, அதை கண்டுபிடிச்சோம். ஆனால் நம்ம வேலை என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வாயிலாக நம்ம இறந்து போனோம்னா நம்மளுடைய காரணமாக இன்னொரு 10 பேர் வாழ்றதுக்கு நம்ம தகுதியாக இருக்கிறோம், ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக ஒவ்வொரு இடத்துக்கும் நீங்கள் போகும்போது உடல் தானத்தை பற்றி பேசி அவங்களுக்கு புரிய வச்சோம்னா, ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தோம்னா கண்டிப்பாக அவங்க உடல் தானம் பண்ணுறதுக்கு வருவாங்க, ரைட்டா? இப்போ சமீபத்தில் திருச்சியில் வந்து ஒரு பையன் இறந்து போனான், சரிங்களா? ஒரு சின்ன பையன் மூளைச்சாவுக்கு இறந்து போனாங்க. அந்த மூளைச்சாவு இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தான் பையன் இறந்து போயிட்டான், இது என் பையன் திரும்ப வரமாட்டான், ஆனால் என் பையன் வந்து ஒரு உடல் உறுப்பு தானம் பண்ணோம்னா என் பையன் கூட இருக்கிற மாதிரி தோணும், அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம், உடல் உறுப்பு தானம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அந்த பையனுடைய அந்த உடல் உறுப்பை வந்து எல்லாருக்கும் கொடுத்து இன்னைக்கு அந்த பையன் இறந்து போனாலும் அந்த பையனுடைய வாயிலாக அவன் வீடு வாழ்ந்துருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் அது பயணிக்கிறாங்க, சரியா? கண்ணு, இதயம், இது மாதிரியான உறுப்புகளை வந்து சரி பாருங்க. இப்போ அவங்க எப்போ பார்த்தாலும் தான் பையன் இருக்கான், புரிஞ்சுப்பாங்களா? ஸோ இந்த தாக்கம் நமக்கு வரணும். இந்த தாக்கம் வந்துச்சுனாவே நம்ம எல்லாருமே ஒரு தானம் பண்ணிடுவோம், ஓகேங்களா? இப்போ ஒரு வீட்டில் அப்பாவுக்கு முடியலாம் கூட அந்த வீட்டில் யாரும் தயாரா இல்லை. சரி, அப்பாவுக்கே தரலாம் அவங்க எப்படி வெளில கொடுப்பாங்க, நல்லா புரிஞ்சுக்கலாம் இல்லையா? இப்போ அப்பாவுக்கே தரத்துக்கு அவங்க விருப்பம் இல்லை, அம்மாவுக்கே தரத்துக்கு விருப்பம் இல்லை, நம்ம அக்காவுக்கு தரத்துக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அந்த வீட்டில் ஃபேமிலி இருக்கிறவங்க அவங்க எப்படி மற்றவங்க கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க இல்லையா? அப்போ அவங்க புரிய வைக்கணும், என்ன சொல்லணும், இதை மாதிரி இருக்கணும், இதை மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு புரியிட்டாங்க அப்படின்னா கம்பல்சரி எல்லாருமே ஒரு தரத்துக்கு முன் வருவாங்க. சரி, இதனால என்ன சிக்கல், அதை என்ன சொன்னேன், இதெல்லாம் சிக்கல்னா இந்த சிக்கல் தான் அந்த தரத்துக்கு முன் வரும். அப்போ தீர்வு, அதுக்கு தீர்வு வேணும் இல்லையா? அந்த தீர்வு தான் நம்ம எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்கிற இது கட்டமைப்பு, சரிங்களா? அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும். அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னா கண்டிப்பாக அவங்க முன் வருவாங்க. 3 தான் அப்படின்னா இந்த உலகத்தில் 10 பேர் முன் வந்தாங்கன்னா 100 பேர் ஆகும், 100 லட்சம் ஆகும், லட்சம் கோடி ஆகலாம், எல்லாருமே பயன்படுத்தலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சும்மா சொல்கிற பாருங்க, ஈஸியாக இருக்குது. ஏன்னா ஒரு தடை விட்டால் ரத்தம் நிறைய போயிட்டு இருக்கு, ரத்தம் போகுது, கொடுக்குறோமா இல்லையா?
குற்றமா இல்லையா? எப்படி கொடுத்தோம்? ஏன் கொடுத்தோம்? ஒரு உயிரை காப்பாற்றுங்கிற எண்ணம் வந்துச்சு. எப்போ வந்துச்சா? அதே போலதான் உடலுறுப்பு தானம். இந்த எப்படி ரத்தம் கொடுக்குறோமோ அதுல இந்த உடலுறுப்பு தானத்துக்கு ரத்த தானம் ஒரு முகாம் தான். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா அதுக்கு வராங்க, இதுக்கு வர மாட்டாங்க. அதுக்கு வராங்க, இதுக்கு வர மாட்டாங்க. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா அரசு துறையிலே ஒரு பதிவு வச்சிருக்காங்கன்னா யாரெல்லாம் வந்து அரசு வேலை பார்க்குறாங்க அத்தனை பேருமே உடலுறுப்பு தானம் பண்ணணும் அப்படின்னு வச்சுட்டாங்க. சரியா? ஆனா உடலுறுப்பு தானம் விருப்பப்பட்டு பண்ணுறதா கட்டாயப்பட்டு பண்ணுறது கிடையாது. விருப்பப்பட்டு பண்ணணும். தன்னுடைய சொந்த புத்தியில சொந்த சுயநலத்தில் பண்ணுறதா உடலுறுப்பு தானம். ஓகேங்களா? அப்படி பண்ணுறதா நல்லா இருக்கும். இல்லைன்னா அது வேஸ்ட் ஆகிடும், பண்ண முடியாது. ஓகேங்களா? நான் விருப்பம் பண்ணுறது வந்து அது வந்து உடைக்கிறதுக்கு சமமானது. எதுக்கு? இப்போ எனக்கு விருப்பமே இல்லை, உன்னை கட்டாயப்பட்டு பண்ணுறேன்னா என்னை உடை பண்ணுறது சமம். அதனால உடலுறுப்பு தானம் வந்து தன்னுடைய சுய விருப்பத்தோடு பண்ணுறதான் அது உடலுறுப்பு தானம் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? சரி, இதுல வந்து நீங்க காரணம் சொல்லலாம், இது பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுங்க? சார் இப்படிதான் உடலுறுப்பு தானம் பண்ணுறதுமே ஈஸியா இருக்கு சார் அப்படின்னா ஏதாவது காரணம் சொல்ல முடியுமா? வாய்ப்புடா, இதுதான் நீங்க காரணம் சொல்லலாம். இப்போ கிளாஸ்ல போயிருக்கோம், அது ஒரு யாராவது ஒரு பண்ண மாட்டாங்க, பண்ணுவானா? பண்ணுவான். அப்புறம் அவனுக்கு வந்து காட்டு வந்துருச்சு. அப்ப அதே மாதிரி அவங்க மட்டும் பார்த்துட்டு இன்னும் 10 பண்ணுவாங்க இல்லையா? அதான் முன்னுதாரணம். அதான் முன்னுதாரணம். இப்போ நீ பண்ணிட்ட, ஓகே. உங்க வீட்டுல போய் எப்படி சொல்ற? பெரியவர்கள்ட்ட நீ பெரியவர்கள் சொன்னா அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, கொஞ்சம் கோபப்படுவாங்க இல்லையா? அதான் சிக்கல் இருக்கு, கோபப்படுவாங்க. அப்படி என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுல எடுத்து சொல்லு. நம்ம வீட்டுல நம்ம ஈஸியா சொல்லலாம் இல்லையா? இப்ப நம்ம வீட்டுல மற்ற வீட்டுல சொல்றத விட நம்ம வீட்டுல சொன்னோம்னா ஈஸியா புரிஞ்சுப்பாங்க இல்லையா? அப்ப நம்ம வீட்டுல சொல்ற புரிய வைக்கணும். சரியா? இப்ப நம்ம வீட்டுல சொல்ல புரிய வச்சோம்னா நம்ம அம்மா என்ன பண்ணுவாங்க? பைப்படி போவாங்க. ஓகேவா? பைப்படி போய் அங்க போய் இந்த கதையை பேசுவான். சரியா? கண்டிப்பா பைப்படியில பேசினா அது ஒரு 100 வீட்டுக்கு போகும். 100 வீட்டுக்கு ஈஸியா போகும். அது நம்ம வீட்டுல சொல்ல சொன்னா கம்மியா தான் போகும். ஆனா பைப்படியில பேசினா 100 பேருக்கு போகும். அந்த 100 நாளும் அந்த ஊரே வரும். ஊரே வரும். எப்பா கதையே இல்லையா? அந்த வீட்டுக்கு உங்களுக்கு வந்து உடலுறுப்பு தானம் பண்றாமா, நல்லா செய்ய முடியுதா? அப்ப என்ன ஆகும்? நானும் பண்றேன். அப்போ 1 2 ஆகுது, 2 3 ஆகும், 3 4 ஆகும். இப்படிதான் போகும். இப்படிதான். அப்ப நம்ம வீட்டுல ஃபர்ஸ்ட் நம்ம புரிய வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஊரே புரிய வச்சிருக்கோம். ஓகேவா? அப்ப அந்த ஊர் புரிய வச்சுட்டாங்கன்னா இப்போ ஊர்ல ஒரு 100 குடும்பம் இருக்கு, 100 குடும்பம் அதை புரிஞ்சுட்டா அப்படின்னா அது எங்க போகும்? கண்டிப்பா 100 1000 ஆகும், 100 1000 ஆகும், 1000 லட்சம் ஆகும். இப்போ ஒருத்தர் அவன் புரிய பரவும், கண்டிப்பாக எல்லாரும் விருப்பம் அடைவாங்க. ஓகேவா? அப்ப இது நம்ம பண்றது என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம வீட்டுல ஆளுக்கு புரிய வைக்கணும். புரிய வச்சோம்னா ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? அப்ப பயனுள்ளதா இருக்குமா? அப்ப இந்த என்ன பார்த்தீங்கன்னா இந்த உடலுறுப்பு தானம் செய்வது ஏற்படும் சிக்கலும் பார்த்துட்டோம், அதுக்கான தீர்வும் பார்த்துட்டோம். அப்ப தீர்வு என்பது நம்ம வீட்டுல ஃபர்ஸ்ட் சரி பண்ணணும். நம்ம வீட்டுல சரி பண்ணோம்னா அதை அப்படியே பழகி மற்ற இடத்துக்கு போகணும். அதன் முக்கியமா உடலுறுப்பு தானம் பண்றதுக்கு அது ஏதுவாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புறோம். நன்றி.